சென்யார் புயல், காற்றழுத்த தாழ்வு பகுதி, கனமழை இப்படி அடுத்தடுத்த சுற்றுக்கு தயாராகிவிட்டது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை. ஒரே நேரத்தில் கடலில் நிலவக்கூடிய 3 சுழற்சிகள் குறித்து வரைகலையில் விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. வடகிழக்கு பருவமழை தீவிரமெடுத்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறையாக இருந்தது. நேற்று ஒரே நாளில் பெய்த மழையின் காரணமாக பற்றாக்குறை சரி செய்யப்பட்டு 3% அதிகம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்கிறது. சரி, இப்போதைக்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் மொத்தம் 3 சுழற்சிகள் நிலவுகிறது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போது நாம் பார்ப்பது இந்த நேரத்தின்படி, அதாவது திங்கட்கிழமையின்படி இங்கே இருக்கிறது இல்லையா, மலாக்கா நீரிணைப்பு, இந்த பகுதியில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி. இது இப்போது லோ பிரஷர், காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, குமரிக்கடலில் நிலவக்கூடியது, இது மேலடுக்கு சுழற்சி, இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளைய தினம் வலுப்பெறக்கூடும். 2. மூன்றாவதாக இங்கே நிலவுகிறது இல்லையா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று இருக்குது, இதற்கு காற்று அப்படியே போகுது பாருங்க இங்கே. ஸோ இது அரபிக்கடலில் நிலவக்கூடியது. இப்படி 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா 3 சுழற்சிகளுமே ஒரே நேர்கோட்டில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இதில் எது சென்யாரா மாகரோ அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய புயலுக்கு சென்யார் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறது. இது யுஏஇ வச்ச பெயர். சென்யார் அப்படின்ற புயலுக்கான அர்த்தம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ 3 இருக்குது. 3ல் எது அந்த முதல் பெயரை தட்டி செல்ல போகிறது அப்படின்றத பார்க்கணும். இது திடீரென உருவானது. இதனால தான் இப்போ நமக்கு மழை, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இப்போது நாம் மழையை பெற்று வருகிறோம். அடுத்த 2 நாட்களுக்கு மழை டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் குறையும். இது அப்படியே சுற்றி இங்கே வந்துடும். இப்படி வர்றப்போ அங்கே மழை குறையும். ஆனால் நமக்கு மழையும் தீவிரம் எடுக்க போகிறது. அதற்கு காரணமும் இவர் தான். ஸோ இது மேலே சென்னை பக்கத்தில் வரப்போகிறது. அதனால மழையும் தீவிரம் எடுக்க போகிறது. ஆனால் இது நாளைக்கு தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறுமா? அதாவது ஒரு வாரத்துக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்பை இது கடக்குமான்ற கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடியது இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகலாம். இது புயலாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் இதற்கு முன்பாக இது வலிமை பெற்றால் இதனுடைய வீரியம் இங்கே போயிடும். அதாவது ஒன்று பெருசாக இருக்கப்போ இது இன்னொன்றுடைய ஆற்றலை இழுத்துக்கும் அப்படின்ற ஒரு தியரியின் படி இதனுடைய ஆற்றலை இது இழுத்துக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இல்லைங்க, இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு லோ இருக்குது பாருங்கள். ஸோ இது தென்சீன கடல், இந்த லோ இது வலிமை பெற்றால் இது இழுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு இது சென்யாரா அப்படின்றது உறுதி செய்ய முடியாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, வானிலை ஆய்வு மையமே பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போது நம்ம எது சென்யாராக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளைய தினத்தின்படி, நாளைய தினத்தில் இது ஈஸிய மாடல், அதாவது 4 வகை ஃபோர்காஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே பரிசீலனை எடுத்துட்டு தான் IMD தங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க.